Welcome to Max Very Easy. 6.5 la 8 sum பார்க்க போறோம். At what points in the interval 0 to 2 pi does the function sin 2x attain its maximum value? So function எழுதிக்கோங்க. முதல்ல f of x equal to sin x எழுதிக்கோங்க. f dash of x கண்டுபிடிங்க. f dash of x sin 2x டிஃபைன் பண்ணா cos 2x x 2x டிஃபைன் பண்ணும்போது 2 அப்ப 2 cos x னு வருது. f dash of x equal to 0 போடிங்கனா 2 cos 2x equal to 0. இந்த 2 போச்சுனா cos 2x equal to 0 னு வரும். cos 2x எப்போ 0 இருக்கும்? நம்ம கொடுத்துக்க இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to 2 pi. அப்போ எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 2 pi இருக்குது நமக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cos 2x. அப்போ 2xோட வேல்யூ என்ன? எல்லாத்தையும் 2ஆல் வேல்யூ பண்ணுங்க. 0 2x லெஸ் தான் ஈக்குவல் டு 4 pi. அப்போ 4 pi வரைக்கும் உள்ள வேல்யூவை நம்ம எடுக்கணும். cos 0 வந்து எப்போ வரும்? cos 90ல் 0 வரும். அப்புறம் cos 270ல் 0 வரும். இதோட முடிஞ்சுன்னா பை 2 பை முடிஞ்சது. ஆனால் அவங்க 4 பை இருக்கனால அடுத்த ஒரு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இந்த இடத்துல திருப்பி வரும்போது வரும். இந்த இடத்துல செகண்ட் ரவுண்டு வரும்போது 2 பை ப்ளஸ் பை பை 2 அப்போ 5 பை பை 2 வரும். அப்புறம் திருப்பி இங்கே வரும்போது 3 பை பை 2 ப்ளஸ் பை பை 2 பை வரும். அப்போ 7 பை பை 2 வரும். ஸோ மொத்தம் 4 வெளி வரும் நமக்கு எக்ஸுக்கு. இந்த காசு 2x = 0க்கு வந்து நமக்கு 4 வெளி ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். 2x = 4 வெளி கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து டிவைட் பை 2 போட்டிங்கன்னா பை பை 4 3 பை பை 4 5 பை பை 4 7 பை பை 4. ஸோ எக்ஸுக்கு 4 வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த 4 வேல்யூக்கும் வந்து நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் எது மேக்ஸிமம் அது மேக்ஸிமம் அந்த பாயிண்டில் வந்து மேக்ஸிமம் சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கனால இன்ட்ரோவோட பாயிண்ட்டும் சேர்த்து எடுக்கணும். 0 to 2 பையும் சேர்த்து எடுக்கணும். அப்போ f of 0 வந்து sin 0னா 0 வரும். அப்புறம் f of pi by 4ங்கிறது sin of 2 into pi by 4. இது sin pi by 2ங்கிறது 1. அப்புறம் 3 pi by 4ல் பார்த்தீங்கன்னா 2 into 3 pi by 4. சைன் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது 270 டிகிரியில் பார்த்தீங்கன்னா சைன் வந்து நெகட்டிவ் வரும். அப்போ -1. 5 பை பை 4ல் சைன் வந்து 1 வரும். 7 பை பை 4ல் பார்த்தீங்கன்னா -1 வரும். சைன் 2 பை பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பை பை 4ம் 5 பை பை 4ம் அதாவது இந்த 90 டிகிரியும் அப்புறம் 2 பை ப்ளஸ் அதாவது 180 360 ப்ளஸ் 90 டிகிரி ரெண்டு இடத்துலையும் வந்து 1ங்கிறது வருது. அதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 2 பாயிண்டில் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது. 9 சம்மு. What is the maximum value of the function sin x plus cos x? மேக்ஸிமம் வேல்யூ கேட்டுருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. f of x எழுதிக்கோங்க. sin x plus cos x. f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். sin x வந்து cos x. cos x வந்து மைனஸ் sin x வரும். இது ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா cos x மைனஸ் sin x ஈக்குவல் டு 0. sin x அங்கே கொண்டு பண்ணிங்கன்னா cos x ஈக்குவல் டு sin x. அப்போ cos x அங்கே கீழே கொண்டு பண்ணிங்கன்னா sin x பை cos x ஈக்குவல் டு 1. அதாவது tan x ஈக்குவல் டு 1. tan x எப்போ நமக்கு 1 இருக்கும்? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்டு குவாட்ரண்ட்லேயும் வரும்போது தான் 1 tan 45 1 வரும். அதே மாதிரி இங்கே வந்து 180 ப்ளஸ் 225 வரும். 225ல் 1 வரும். மற்ற எல்லா இடத்துலையும் tan வந்து நெகட்டிவ் வரும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். இந்த ரெண்டு இடத்துல என்ன வேல்யூ? ஒன்று பை பை 4, இன்னொன்று வந்து 5 பை பை 4. அப்புறம் அடுத்த ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எண்டு லிமிட் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து 5 பை பை 4 5 பை பை 4 டாட்னு எழுதிக்கோங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஒரு இதில் செக் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் sin x மைனஸ் cos x வருது. இதில் வந்து பை பை 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin பை பை 4 மைனஸ் cos பை பை 4. sin பை பை 4 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைன் வந்து பாசிட்டிவ். இங்கே மைனஸ் இருக்குன்னா -1/√2. அதே மாதிரி காசும் பாசிட்டிவ் -1/√2 வரும். விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -√2. அதாவது 5 பை பை 4 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவ், காசும் நெகட்டிவ். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1/√2 வரும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே -1/√2 வரும். மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணிங்கன்னா √2 வந்துடும். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கனால வந்து மேக்ஸிமம் வரும். அப்போ பை பை 4ல் தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம் when x = பை பை 4. அந்த மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா f of பை பை 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin பை பை 4 ப்ளஸ் cos பை பை 4 1/√2 ப்ளஸ் 1/√2 which is equal to √2. 10th sum. Find the maximum value for 2x³ minus 24x plus 107 in the interval 1,3 கொடுத்துருக்காங்க. அதில் நோ சப்டிவிஷன். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த சேம் ஃபங்க்ஷன் இன் -3, -1. ரெண்டு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்குவோம். ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. f of x = 2x³ minus 24x plus 107. ஸோ டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். f dash of x பார்த்தீங்கன்னா 6x² minus 24 வரும். ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா 6x² minus 24 = 0. அப்போ 6x² = 24, x² = 4, x = +or-2. ஸோ நம்ம முதல்ல கொடுத்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1,3. அப்போ வந்து x = -2 வந்து இந்த இன்டர்வலுக்குள்ளே வராது. அப்போ நமக்கு வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 மட்டும் தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து
இந்த மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் கொடுக்கும்போது 3 இடத்துல ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் அதுபோல் நமக்கு வந்த வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். f(1) சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 85 வருது. ஃபங்க்ஷனுக்கு வந்து x = 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 2 போட்டு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 75 வருது. ஃபங்க்ஷனில் x = 3 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89 வருது. ஸோ நமக்கு இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா f(x = 3)ல் தான் வந்து மேக்ஸிமம் வருது. இந்த ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம் x = 3. அந்த மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 89. இப்போ அடுத்து ரெண்டாவது இன்டர்வல் பார்க்க போகிறோம். -3, -1 பார்க்க போகிறோம். இந்த இன்டர்வலில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ங்கிற வேல்யூ வந்து இந்த இன்டர்வலில் வராது. -2ங்கிறது மட்டும்தான் இன்டர்வலில் வரும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் +-2ன்னு. அதில் 2ங்கிற வேல்யூ வராது, -2 மட்டும் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -3, -2, -1 3 இடத்துல ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போகிறோம். f(-3) சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு போல் -3 போட்டிங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 125 வரும். x = -2 சப்ஸ்டிட் பண்ணி ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 139 வருது. x = -1 சப்ஸ்டிட் பண்ணி ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 வருது. ஸோ இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 139. x = -2ங்கிற இடத்துல தான் மேக்ஸிமம் வேல்யூ இது. இந்த ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம் x = -2 and maximum value is 139. அடுத்து 11th sum. It is given that at x = 1 the function x⁴ - 62x² plus ax plus 9 attains its maximum value. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற ஒரு ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் நமக்கு சொல்லிட்டாங்க. இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க. 0 to 2ங்கிற இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. நமக்கு அந்த ஏங்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஃபங்க்ஷனை வழக்கம் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x³ - 124x + a வருது. ஸோ வழக்கம் போல் வந்து ஃபங்க்ஷன் இது f'(x) வந்து 0 போட்டோம்னா 4x³ - 124x + a = 0. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x = 1ங்கிற வேல்யூவில் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1ங்கிறது இந்த ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் x = 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 × 1³ - 124 × 1 + a = 0. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -120 + a = 0. இல்லைனா a = 0ன்னு வந்துடுது. a = 120 சாரி a = 120 வருது. ஸோ நம்ம f'(x) 0 போடும்போது x = 1ங்கிற வேல்யூ வரனால இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. 12th sum. Find the maximum and minimum values of x plus sin 2x on 0 to 2π. ஸோ இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்வல் 0 to 2π வந்து x வந்து 0 to 2π. அப்போ வந்து 2xங்கிறது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 2π to 4π. அதெல்லாம் எல்லா பக்கம் 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 5 வரைக்கும் பார்க்கணும் வேல்யூவை. அது வரைக்கும் என்ன வேல்யூ வருதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. f(x) = x plus sin 2x. டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x × 2 வரும். அப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1 + 2 cos 2xன்னு வரும். f'(x) = 0 போட்டிங்கன்னா 1 + 2 cos 2x = 0. இந்த 1 அங்கே ஒன்று பண்ணிங்கன்னா 2 cos 2x = -1. அப்போ cos 2x = -1/2. காஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்போ நெகட்டிவ் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் வரும்போது நெகட்டிவ். ஃபஸ்ட்டும் ஃபோர்த்துலேயும் வந்து காஸ் வந்து பாசிட்டிவ். காஸ் -1/2 எந்த இடத்துல வரும்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் 2π/3ல் வரும். அதே மாதிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் 4π/3ல் வரும். ஸோ முதல் ரொட்டேஷன் போக ரெண்டாவது ரொட்டேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா 8π/3லையும் -1/2 வரும். 10π/3லையும் -1/2 வரும். ஸோ 2xக்கு வந்து 4 வேல்யூ வரும். 2π/3, 4π/3, 8π/3, 10π/3. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/3, 2π/3, 4π/3, 5π/3. ஸோ இதை வந்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய வேல்யூ வரும். f(g) அதில் வந்து நமக்கு இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்துக்கணும். 0, 2πயும் சேர்த்து எடுத்துக்கணும். மொத்தம் 6 வேல்யூக்கு பார்க்கணும். f(0) = 0 + sin 0. sin 0ங்கிற 0 அப்போ 0. அடுத்து f(π/3)க்கு பார்த்தீங்கன்னா π/3 + sin 2π/3. sin 2π/3ங்கிற பார்த்தீங்கன்னா √3 செகண்ட் குவார்ட்டரில் சைன் வந்து பாசிட்டிவ் √3/2 வரும். π/3 + √3/2. பைங்க வேல்யூ வந்து 3.14. அதை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவில் 1.19. இதை வந்து சிம்பிளை பண்ணும்போது 1.913ங்கிற வேல்யூ வரும். f(2π/3யில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு போல் 2π/3 போடுங்க. போட்டு இதில் வந்து தேர்ட் குவார்ட்டரில் வந்து சைன் வந்து மைனஸ் வரும். அதனால் -√3/2 வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.228 வருது. அடுத்து f(4π/3) சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4π/3 + sin 8π/3 வரும். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5.054 வரும். அடுத்து f(5π/3) சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதாவது எக்ஸுக்கு போல் 5π/3 போட்டிங்கன்னா 5π/3 + sin 10π/3 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4.369 வரும்.
எஃப் ஆஃப் 2π பார்த்தீங்கன்னா 2π ப்ளஸ் சைன் 2π 2π ப்ளஸ் 0 வரும் ஈக்குவல் டு 6.28 வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2πங்கிற ஏரியாவில் வருது. 2πயில் 6.28 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 2π. அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் இது வந்து வேல்யூ வந்து எக்ஸிகல் 2πயில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2π. 2πயோட எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் இது. அப்போ 2πன்னு எழுதிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 2π. அது எந்த இடத்துல வருதுன்னா எக்ஸிகல் 2πயில் வருது. மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வரும். எப்போனா எக்ஸிகல் 0வில் வருது.